சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி, வெண்ணிலாவின் தேரில் ஏறி காதல் தெய்வம் நீரில் வந்தாளே, மானமுள்ள ஊமை போல தானம் கேட்க கூசி நின்றேனே, நிறம் கண்டு முகம் கண்டு நேசம் கொண்டேன், அவள் நிழல் கண்டே நான் பாசம் கொண்டேன், பெண்ணிலாவின் தேரில் ஏறி காதல் தெய்வம் நேரில் வந்தாளே, புட்டி தொட்டதால புத்தி கட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன், அடடாரம்ம வந்தாராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, அரடாரம்ம வந்தாராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, மகராசா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா, என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும், காசு தீர்ந்தாலே கண்ணீரும் கல்லாகும். பின் பேனிட்டா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு ஷாவுல் அமித் சாரோட பிரதர் நம்மளோட சம்சுதீன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. எஸ், டெஃபினட்டா நம்ம எல்லாருக்காகவுமே வந்துட்டு நிறைய பாட்டு பாடிட்டு இருக்காரு, வரிசையா பாடிக்கிட்டே இருக்காரு. இந்த எபிசோட்லயும் நம்மளுக்காக வந்துட்டு பாட போறாரு. வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதே மாதிரி யேசுதாஸ் சார் வந்துட்டு இளையராஜா சார் மியூசிக்ல மட்டுமே வந்துட்டு பாடல, கேஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்லயும் வந்துட்டு பாடியிருக்காரு. அதுவும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம வந்துட்டு இளையராஜா சார் மியூசிக்ல நம்ம ஜேசுதாஸ் சார் பாடின பாட்டுமே சரி, அதே மாதிரி ரமன் சாரோட மியூசிக்ல பாடின பாட்டுமே சரி, ஃபுல்லா நம்ம வந்துட்டு பாட போறோம். அதே மாதிரி போன எபிசோட்ல நீங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நான் உங்க கேட்டேன், சார் வந்துட்டு மெலோடி மட்டுமா பாடியிருக்காரு. கிடையாது, நீங்க சொன்னீங்க இல்ல போக்கிஷாவும் பாடிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நம்மளுக்கு அதுவும் பாடி காமிக்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ராஜராஜ சோழன். ஏன்னா அது கேட்கும்போது டெஃபினட்டா, பட் வரிகள் ஒரு ட்ரேட்மார்க் ஆச்சே. ஆமா. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் சார். என் பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே ஃபேவரட் தான், இல்ல டவுட் இல்ல. இந்த பூவேன்னு ஒண்ணு, பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல், என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின்
மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. சார் சூப்பர் சார். அதே மாதிரி ரேமான் சாரோட மியூசிக்லயும் வந்துட்டு நம்மளோட இயேசுதாஸ் சார் பாடியிருக்காரு. ஆமா, அவர் நிறைய பாடியிருக்காரு. பச்சை கிளிகள் தோடோடு, அது அருமையான பாட்டு. இன்னொரு எனக்கு டூயட்ல ஒரு சாங் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அவர் ஜெயசார் சார் அந்த ரேஞ்சில் பாட வச்சது பெரிய விஷயம். அது சின்ன வயசுல பாடியிருக்கலாம். ரமன் சார் ஒரு 70, அவருக்கு எப்போ அந்த பாட்டு பாடும்போது ஒரு 70ஆவது இருக்கும், இல்லைன்னா ஒரு அபோவ் 60 தான். எப்படி பாடியிருக்காரு, எல்லாருக்குமே அந்த சாங் வந்து ஒரு ஆச்சரியம். ஆமா, எனக்கு அந்த சாங் பண்ணணும் சார். இது அது இப்போ பாடுறேன். வெண்ணிலாவின் தேரில் ஏறி காதல் தெய்வம் நேரில் வந்தாளே, மானமுள்ள ஊமை போல தானம் கேட்க கூசி நின்றேனே, நிறம் கண்டு முகம் கண்டு நேசம் கொண்டேன், அவள் நிழல் கண்டேன், நான் பாசம் கொண்டேன், பெண்ணிலாவின் தேரில் ஏறி காதல் தெய்வம் நேரில் வந்தாளே, அடக்கை நீட்டும் தம்பியே என்னை கட்டி வைத்தாள் அன்னையே, நீ வெட்டினாலும் நீரை வார்க்கும் இந்த பாறையே, அடக்கை நீட்டும் தம்பியே என்னை கட்டி வைத்தாள் அன்னையே, நீ வெட்டினாலும் நீரை வார்க்கும் இந்த பாறையே, காலழகு மேலழகு கண் பொங்க கண்டேன், அவள் நூழவிடும் இடையழகை நோகாமல் தின்பேன், கத்தி மூக்கில் காதல் நெஞ்சை காயம் செய்து மாயம் செய்தாளே, வெண்ணிலாவின் தேரிலேறி காதல் தெய்வம் நேரில் வந்தாளே. ரேஞ்ச் எவ்வளோ அழகா பாடியிருப்பார். செம்மையா ரஹ்மான் சார் டூயட்ல இருந்து செம்மையா இருக்கும் இந்த பாட்டு. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி நீங்க அந்த பாட்டை ஞாபகப்படுத்தினதுக்கு. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் என்ன, அவரது எவ்வளவு இருக்கு, அவருக்கு குறைஞ்ச ஒரு 50 எபிசோட் பண்ணலாம், அவ்வளோ ரெக்கார்ட் இருக்கு. ஏன்னா 40,000க்கும் மேல பாட்டு பாடியிருக்காங்க. நாட் ஒன்லி இன் தமிழ், மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜுமே ஆல்மோஸ்ட் பாடியிருக்காரு. இது ஒரு அருமையான மெலடி. அதாவது விஜயகாந்த் சாருக்கு பண்ண அவர் அதில் ஒரு ஹிட்ல இது ஒரு அருமையான பாட்டு. இது கூட வந்து இதுக்கும் எனக்கு ஒரு ஞாபகம் என்னன்னா, இந்த சாங் பண்ணது எஸ்பி சைலஜா அம்மா தான். நல்ல ஒரு டியூயட், அது ஹம்மிங்கோட வரும், ரொம்ப அருமையான பாட்டு. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே. இது வந்து அந்த ஸ்டேஜில் அவங்களோடய நான் பாடினேன், எஸ்பிபி சரோஜாமாவோட. நாடிய சொந்தம் நாம் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம், நாளொரு வண்ணம் நாம் காணும் எண்ணம் ஆனந்தம், காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என்னாலும் ஏக்கமுள்ளாடும், ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே. சார் நம்ம ஷாவுல் அமீத் சார் மீட் பண்ணியிருக்காரா? யேசுதாஸ் சார் கூட எதனா ஒரு பாட்டு பாடியிருக்காரா? இல்லை வந்துட்டு ஸ்டேஜை நிகழ்ச்சி ஷேர் பண்ணியிருக்காங்களா?
கண்டிப்பா. ஏன்னா ரமன் சார் அப்போலாம் ஆரம்பத்தில் பாட வரும்போது அண்ணன் ரமன் சார் எப்பவுமே ஸ்டூடியோவில் இருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அண்ணனுக்கு, ஏன்னா அது நான் கேட்டதில்லை. பாலு சாரோட எனக்கு நானே நேரடியாக 2-3 ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். ஜெயசா சாரோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததில்லை. பட் பர்சனலாக கண்டிப்பா அண்ணன் தெரியும். ஏன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் வீட்டில் போய் பேசுமா நான் சொன்னேன் இல்லையா, அப்பவே அண்ணனை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினேன். கேட்டாரு ஜெயசா சாருமே பாலு சார்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறைய தடவை என் ஃபேஸை பார்த்த உடனே அப்படியே அண்ணன் ஞாபகப்படுத்துறையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாலு சார் வந்து சூப்பர் சார், ஃபுல்லா மெலோடியா போயிட்டு இருக்கும். ஒரு குத்து பாட்டா. ஆமா, அவருக்கும் ஒரு நிறைய, ஏன்னா அவர் மெலோடி கிங் அவரு. ஆனா ராஜா சார் அதையும் மாத்தி வச்சிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் அதுல ஒரு பாட்டு எல்லாருக்கும் சொன்னாலே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து இந்த பாட்டு நான் சிலர் கேட்காம கூட இருக்காங்கல்ல, நான் இப்ப பாடிட்டு அந்த பாட்டுக்கு வரேன்னுட்டு அந்த சரணத்துல இருந்து வரேன். எங்க போனாலும் உன்னை தேடி ஆசை பின்னால போகும், எங்க பார்த்தாலும் உன்னை போல தோற்றம் ஒன்னால தோணும், என் கையோரோ நீ வந்தாலே என் சந்தோஷம் மேல போகும், காணாமலே கண் தேடுது கண்ணே நீ என்னோடு வாமா. என்ன பாட்டு சொல்லுங்க பல்லவி? வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி, தேவிய வந்தனோ பூசவா சந்தனோ. கேளியரா அவரு சுதாகர் நடிகர், அவருடைய பாட்டு நினைக்கிறேன். கூட வந்து ராதிகா மேடம் பாட்டு நடிச்சாங்களா, படம் பேர் மறந்துட்டேன். பட் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இது வந்து யார் ஜெயசா சாருடைய ஒரு அந்த பெப்பி சாங் கேட்டதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த பாடம் அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இன்னொரு டெம்போ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச பண்ண சொல்லவே வேண்டாம். அது சிந்து பைரவியில அது படத்துல எல்லாமே சூப்பர் ஹிட். இல்லை டிஃப்ரெண்டா ஃபுல்லாவே ஒரு கிளாசிக்கல் மூவில ஒரு குத்துப்பாட்டு, அதையும் ஜெயசா சார் அந்த படத்துல எல்லா பாட்டுமே இவர் தான் பாடியிருப்பாரு. ஜெயசா சார் தான் சிந்து பைரவி பெரிய ரெக்கார்ட் பண்ண படம். அதுல இந்த பாட்டு செமையா இருக்கும். புட்டி தொட்டதால புத்தி கட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன், அடடாரம்மா வந்தாராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, அரடாரம்மு வந்தாராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, மகராசா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா, என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும், காசு தீர்ந்தாலே கண்ணீரும் கல்லாகும், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரிய வழுக்கி சேர்த்து விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. சூப்பர் சார், இந்த எபிசோட்ல நம்மளுக்காக வந்துட்டு பிரம்மாண்டமா பண்ணீங்க. எல்லாருமே உங்களோட குரலை கேட்டு ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா நீண்ட நாளைக்கு அப்புறமா நம்ம நேர்களுக்காக பண்ணி வெரி பிளசன்ட். பேன் இண்டியா நேயர்களுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். இந்த வாய்ப்பை வழங்கிய பேன் இண்டியாவுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் சொல்றேன். நன்றி, வணக்கம். எஸ், மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். Until it's me getting bye bye, see ya, bye sir. Thank you, நன்றி.